எங்க இருந்து கிளம்புங்க. நான் சொன்னதை நீ செஞ்சிரு. இன்னியோட இந்த வேலையை முடிச்சிரு. சீக்கிரம் சொல்லு. அருண், நீங்க எங்களை கொல்லுவீங்களா? இதெல்லாம் ரொம்ப அதிகம். இப்ப நான் எல்லாருக்கும் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த உண்மை என்னன்னா, போதும், நிறுத்துங்க. உங்கள யாருக்காவது இவங்களை தெரியுமா? எனக்கு தெரியுங்க. இவங்க மல்லிகா அக்கா. அவங்களுக்கு என்னாச்சு? இவங்க டெட் பாடி கிடைச்சிருக்கு. ஒருவேளை உங்கள யாராவது பொறுப்பேத்துக்கிட்டீங்கன்னா சரி, இல்லைன்னா நாங்களே இறுதிச் சடங்கு நடத்தி முடிச்சிருவோம். இன்ஸ்பெக்டர் சார், நீங்கள் ஒரு திருநங்கையை எப்படி நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் செத்ததுக்கு அப்புறம் இறுதி சடங்கு செய்யறதுக்கான உரிமை எங்கள் திருநங்கைகளுக்கு மட்டும்தான் இருக்கு. நீ தானே கரீனா? நீ தான் மல்லிகாவை கொலை செஞ்சதா கம்ப்ளைண்ட் இருக்கு. கிளம்பு, ஸ்டேஷனுக்கு வா. மற்ற விஷயமெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எல்லாரும் வாங்க. அது அவங்க தானு போய் பார்ப்போம். முதல்ல நான் சொல்றத கேளுங்க. இனிமே உங்க பேச்சு எதையும் நாங்க கேட்க போறதில்ல. நீங்க எங்க மல்லிகா அக்காவை கொன்னுட்டீங்க. அப்புறம் இப்படி ஒரு கொலைகாரி குரு அம்மாவா இருக்கவே முடியாது. வாங்க எல்லாரும். நான் சொல்றத கேளுங்க. சாந்தா, கூட்டிட்டு போங்க. வா. அந்த திருநங்கை என்ன உண்மையை சொல்லணும்னு சொன்னாங்க? அது என்னன்னா, நான் உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினல, அதனால அவ எங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தா. நீ நல்ல காரியம் பண்ண. இந்த மாதிரி ஆளுங்களை தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடக்கூடாது. அர்ஜுன் தாஸ், நீங்க சும்மா திருநங்கைகளை தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடாதீங்க. வாங்கயா போலாம். வாங்க வாங்க. பொம்பளைங்களோட தலையெழுத்த இந்த திருநங்க அவளோட தலையில எழுதிட்டு வந்திருக்கா. அநேகமா இந்த ஜென்மத்துல இவ பொம்பளையா மாறிதான் உயிரை விடுவா போல இருக்க.